லோகேஷ் கனகராஜ் சாருக்கு ஆட்ஸ் ஆஃப் சான்ஸே இல்லை. செம்ம படம், சான்ஸே இல்லை. உண்மையே சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. ஆனால் சில ஃபேக்கான ஆளுங்க வந்து இப்போ புதுசாக மீடியா முன்னாடி பேசணும்னு ஏதோ பேசுகிறாங்க, மூவி நல்லா இல்லைன்னு. ப்ரோ மாசான்ச்சு ப்ரோ, தலைவருக்காக பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க தான் கேட்கவே கிடைக்கும். மஜாவாக இருக்குது, சிங்கமாக எடுத்துருக்காரு லோகேஷ். நான் பக்காவாக இருக்குது. லேகெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவர் ஃபேனாக தான் உட்காந்து சூப்பராக பார்க்கலாம். ஒரு லேகும் கிடையாது. நல்ல படம், நல்லா இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, ஒருத்தர் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது வேலைக்கே அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். அவன் நிறைய சொல்லுவான், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கேளுங்கலாம் சொல்கிறோம். அவன் ஒப்பீனியன்லாம் கேட்காதீங்க. தலைவர் படம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் அல்டிமேட். லேகெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தை. லைக் என்ன சொல்கிறது, சூப்பராக கொண்டு போயிருக்காரு படத்தை. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மற்றவங்க சொல்கிறேன், ரிவ்யூவே ஆக்சுவலி நான் பார்க்கல, யாருமே கேட்கல. பிளாங்காக தான் வந்தேன், பிளாங்காக வந்து நான் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அல்டிமேட். நான் பாருங்க, நான் படத்தை அவ்வளோதான். படத்தை பாருங்க, நீங்களே டிசைட் பண்ணுங்க. பக்காவாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மெயினாக சினிமோட்டோகிராஃபி கிரீஷ் லைக் பக்காவாக ஒரு ஷாட்டுக்கு என்னென்ன தேவை, அது என்ன சொல் லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சரியாக இருக்குது. புரியல லைக் என்ன சொல்கிறது, நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதோட பவரே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி செம்மையாக இருக்குது, அல்டிமேட். தேட்டரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மற்றவங்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ப்ரோ அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் காசு வாங்கணும் அப்படின்னா அவர் பணத்துக்காக அவர் இப்படி பேசினா தான் அவருக்கு பணம் கிடைக்கும். செம்ம படம், சான்ஸே இல்லை. லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி லைக் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இப்படி இருக்குன்னு. லோகேஷ் கனகராஜ் சாருக்கு ஆட்ஸ் ஆஃப் சான்ஸே இல்லை. செம்ம படம், சான்ஸே இல்லை. உண்மையே சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. ஆனால் சில ஃபேக்கான ஆளுங்க வந்து இப்போ புதுசாக மீடியா முன்னாடி பேசணும்னு ஏதோ பேசுகிறாங்க, மூவி நல்லா இல்லைன்னு. பட் செம்ம நெகட்டிவ், அது அவங்க லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சூப்பர். எங்க ஒரு ஷாட்டும் செம்மங்க, அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு. அதுக்கு வார்த்தையே இல்லை பாருங்கள், எனக்கே மூச்சு முட்டுது. செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாமே செம்ம, வார்த்தையே இல்லை, ஒரே வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அது மேபி அந்த நிறைய குத்தி ரத்தம் வர்றதுனால. அப்பார்ட் ஃப்ரம் தட் செம்மனுக்கு வார்த்தை எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம்லாம் சூப்பர் ப்ரோ, குறைலாம் சொல்ல முடியாது. இந்த வந்து ஃபஸ்ட்டு டே ரிவ்யூக்கெலாம் வந்து படத்தை வந்து அது இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 75 வயசில் இந்த இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மக்கள் நினச்சி நடிக்கிறாரு. படம் மாஸ். அது உபேந்திரா வர அவர் சீன்லாம் வந்து பயங்கர. அதுலலாம் லோகேஷ் கனகராஜ் உள்ளே வந்துட்டார். லோகேஷ் கனகராஜ் ஒரு படமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் தான் இது. அவர் எந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜாக வச்சுக்கிறாருங்கிறது, சீட் நுனியில் உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்கிறாரு. சும்மா இந்த ரிவ்யூ வந்து படம் பார்த்துட்டு அவர் இந்த வயசுக்கு நடிக்கிறதில்ல, அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாருல, அதே நல்ல ஒரு விஷயம்தான். அதை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ண வேணாம். அடுத்தடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, பணம் கொடுத்து படம் எடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கை தட்டாமல் இருந்தால் கூட வாழ்த்துக்கள் சொன்னால் போதும். ரொம்ப மட்டம் தட்டி பேச வேணாம் ப்ரோ. அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் காசு வாங்கணும் அப்படின்னா அவர் பணத்துக்காக அவர் இப்படி பேசினா தான் அவருக்கு பணம் கிடைக்கும். இது மாதிரி வந்து எல்லா படத்தையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அவரோட வேலையே. அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் ப்ரோ. அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு, பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேஸ் பிளாக்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. பழைய 80s தலைவரை பார்த்த மாதிரி இருந்தது. அவர் வந்து அவரோட அவரோட அந்த ஸ்டைலு, அந்த பீடியை வந்து இந்த சைடு கொண்டு வர்றது எல்லாமே மாஸ் தான் ப்ரோ. அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், லேகே இல்லாமல், கொஞ்சம் ரொம்ப இந்த ஏஐ மாதிரி இல்லாமல் ரியலாக தலைவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த லோகேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஸ்க்ரீன் 18 ஸ்க்ரீனில் பேசினா எப்படி இருக்கும் அந்த கிளாரிட்டி கொண்டு வந்திருந்தார். அதனால் அது அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. இது ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். இந்த கதைக்கு இந்த பீடி வந்து இந்த ஸ்டைலில் கொண்டு போகணுங்கிறது அந்த 80s எப்படி இருந்தாரோ அதுக்காக கொண்டு வந்தது தான். ஆனால் இதை வந்து இந்த வயசுலேயுமே அவர் பீடி குடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்த வேணாம். அவர் மாஸ். சோபின் வந்து கதாநாயகன், மெயின் வில்லெல்லாம் சொல்லக்கூடாது, கதாநாயகன். அவர் தான் படத்தோட ஹார்ட்டு.
அவரோட சிரிப்பு தான் வந்து நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வச்சது. ப்ரோ அனிருத் அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, அவர் மாஸ் தான். அது தலைவருக்கு வந்து 50வது வருஷத்தில் இந்த படம் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னார். கலக்கிட்டார். 2வது ஹீரோ அவர் தான், படத்தோட மாஸ் அவர். தலைவரோட ப்ரெசன்ட் ஸ்க்ரீனு அது பிடிச்சிருந்துரும். நெகட்டிவ் ரோலில் விட்டுருங்க, படம் நல்லா இருக்கு. தேட்டரில் மறுபடி பார்த்துட்டு வரது சொல்லணும். தேட்டரில் பார்த்துட்டு பேசலாம். தலைவர் படம் பிடிச்சவங்க வரலாம். ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் தலைவர் ஃபேன்லாம் கிடையாது, நான் தலை ஃபேன், அவ்வளோதான். உபேந்திரா, நாகார்ஜுனா எல்லாம் பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லாரோட நடிப்பு ஈக்குவலாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா செஞ்சுட்டாங்க. தேட்டரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மற்றவங்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம், அதுதான் நான் சொல்லுவேன்.